friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலா ஒரு brownie ரெசிபி. சோ இது வந்து ஒரு brownie, அதுக்கு அப்புறம் அத வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயா மாத்த போறோம். ஓகே, சோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ரொம்ப ஃபன்னா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இன்கிரிடியன்ட்ஸ் வந்து 200 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர் ஒரு சாஸ் பேனில் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ரௌனி பேட்டரை இதில் தான் ரெடி பண்ண போகிறோம். 3 முட்டை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா, 1/2 கப் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் 1/2 கப்பு சுகரு, அதே மாதிரி 1 கப் சாக்லேட் சிப்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பட்டரை அடுப்பில் வச்சு உருக்கி கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுக்கிடையில் நான் அந்த பட்டர் உருகிறதுக்கு இடையில் நான் வந்து இன்றைக்கி பேக் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் பேன், இதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட ப்ரௌனீஸை வந்து பேக் ஆனதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு இதையும் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி கட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து நீங்கள் அதுக்கு தக்கன பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இவ்வளோ வித்து வரும். ஸோ நான் இதை வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு ப்ரௌனி பீசஸும் இந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதனால் அது ஒரு போர்ஷன் சைஸ், நீங்கள் அதுக்கு தக்கன பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேனுக்கு வந்து இந்த ப்ரௌனி பேட்டர் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன், ஓரத்தில் வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப், அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 நிமிஷமாவது. ஸோ நம்ம பட்டர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ஒன்றா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது வந்து 1/2 கப்பு சுகர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெண்ணிலா. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பட்டரும் சுகரும் மெல்ட் ஆயாச்சு. இப்போ இதில் 1/2 கப் கொக்கோ பவுடர். ஸோ எப்போவுமே ப்ரௌனிக்கு வந்து நல்ல டார்க்கான கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம வச்சிருக்கிற 3 எக்கு, ஸோ ப்ரௌனிக்கு வந்து எப்போவுமே வந்து எக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அந்த சூயி டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ கேக்குக்கும் ப்ரௌனிக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றில் அது வந்து நீங்கள் அந்த எக்கோட அளவை பொறுத்து தான். ஸோ எக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. ஸோ வந்து சாக்லேட்டும் சால்ட்டும் நல்லாயிருக்கும், அதனால் சால்ட் வந்து கண்டிப்பாக போடுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இப்போ இதில் ஃபைனல் இன்க்ரீடியண்ட் நம்ம வச்சுருக்கிற 1 கப் மைதா மாவு. ஃபைனல் இன்க்ரீடியண்ட் இல்லை, இதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் போடணும். ஸோ மைதா மாவு போட்டுட்டு மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ ப்ரௌனி பேட்டருக்கும் கேக் பேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்பீங்க. ஸோ ப்ரௌனி பேட்டரில் வந்து உங்களுக்கு பட்டர் அதிகமாக இருக்கும், சுகர் அதிகமாக இருக்கும், எக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து சூயியாட்டு வரும். ஸோ கேக்கில் வந்து அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டுடலாம். ஸோ இது வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் ஒரு 1 கப்பு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பேனில் மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரௌனி பேட்டரை வந்து
நம்மளோட ட்ரே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ட்ரேயில் வந்து மாற்றிடலாம். ஸோ இது வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும் பேக் ஆகுறதுக்கு. ஸோ ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு பாத்திரத்தை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி இந்த கேக் பேனில் விட்டுருங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அவனுக்குள்ளாடி வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ அவன் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ இது எப்படியும் உங்களுக்கு வந்து 25 to 30 மினிட்ஸ் ஆகும். ஓவராக பேக் பண்ணிடாதீங்க, பிறகு ப்ரௌனி வந்து ரொம்ப ஹார்டாக ட்ரை ஆயிரும். ஸோ பேக் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரௌனிஸ் வந்து பேக் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம அந்த ப்ரௌனிஸ்க்கு மேலே ட்ரீ மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐசிங் ரெடி பண்ணோம். ஸோ ஒரு பட்டர் க்ரீம் மாதிரி அது பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம பட்டர் க்ரீம் வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் 1/4 கப் வந்து பட்டர் வச்சுருக்கேன். சாஃப்ட் அன்சால்டட் பட்டர் அகெயின். ஸோ இப்போ வந்து 1 கப் ஐசிங் சுகர் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ஐசிங்கை வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ப்ரௌனியில் வந்து கொஞ்சமாக தான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஏதாவது விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஐசிங் சுகர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ஐசிங் சுகர் போட்டு 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 இப்படி மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸோ டோட்டலாக 1/4 கப் பட்டருக்கு வந்து உங்களுக்கு 1 கப் ஐசிங் சுகர் போதுமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வெண்ணிலா பட்டர் க்ரீம் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பட்டர் க்ரீமை நான் வந்து க்ரீன் கலரில் தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் க்ரீன் ஃபுட் கலரிங், ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ணுறதுனால. ஸோ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட க்ரீன் பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இனி வந்து இதை எப்போ யூஸ் பண்ணுவனோ எப்படி யூஸ் பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரௌனிஸ் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் டெக்கரேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த ரவுண்ட் டிப் இருக்குல்ல, இந்த ரவுண்ட் டிப் நாஸில் வந்து உள்ளே போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இந்த ஸோ நம்மளோட பைப்பிங் பேக்குள்ளாடி நம்ம அந்த க்ரீம் இருக்குல்ல, பட்டர் க்ரீம், அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, கீழே எண்டை கட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட பைப்பிங் க்ரீன் கலர். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ரௌனிஸ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. அப்போ தான் இது ஐசிங் பண்ணும். இது சூடாக இருக்கும்போது நீங்கள் வச்சு ஐசிங் பண்ணிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆயிரும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம கேக்கை ப்ரௌனிஸை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் ஹாஃப் ஆட்டு கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜு வந்து கட் பண்ணிடணும். ஸோ இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே,
இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரௌனிஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து ட்ரீ மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணியாச்சு இந்த ட்ரீ மாதிரி. இப்போ வந்து நம்ம இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ டெக்கரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் செஞ்சு காணிக்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரீக்கு வந்து கீழே வந்து ஸ்டெம் வைக்கணும், ஸ்டெம் மாதிரி வைக்கணும். அதுக்கு வேண்டி ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த கலர் ரெட் கலர் ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த ப்ரௌனீஸுக்கு இதுக்கு கீழே வந்து இப்படி சும்மா ஒரு ஸ்டெம் மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எங்கிட்ட இருக்கா, இந்த ஸ்டாரும் இந்த பெபிள்ஸும் இதை வந்து நம்ம மேலே வந்து இப்படி தூவி விட்டுருவோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ லுக்கு வரும். ஸோ இந்த ஸ்டார்ஸை வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அது கிறிஸ்மஸ் ட்ரீயில் நம்ம ஸ்டார் வைப்போம்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ இதோட லிங்க் கிடச்சுன்னா நான் கீழே போடுறேன், இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் என்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவ்வளோத்தையுமே டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காணிக்கிறேன் நான். மஹித் என்னது தாத்தா ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, போட்டாச்சு. நல்லா இருக்கா கிறிஸ்மஸ் ட்ரீ? எப்படி இருக்கு? வேணுமா வேணுமா? ஆமாம், கிறிஸ்மஸ் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்ப, நல்லா இருக்கும். சாப்பிடியா சாப்பிடியா? இந்தா இந்தா கீழே இருக்கு பாரு, அந்த குச்சியை பிடிச்சிக்கோ. ஆ ஓகே 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 ஓகே. ம் சாப்பிட்டு காணி.